கலப்பு திருமணம் செய்து கொண்ட புதுமண தம்பதிகளுக்கு மிரட்டல். பாதுகாப்பு கோரி கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார். கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சாரா என்ற சாமுண்டீஸ்வரி வயது 25, கோவை போத்தனூர் பகுதியைச் சேர்ந்த முகமது ஜக்ரியா வயது 27 ஆகியோர் சில ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து இருவரும் வெவ்வேறு மதங்களை சார்ந்தவர்கள் என்பதால் காதலனின் பெற்றோர்கள் சம்மதத்துடன் மட்டும் கடந்த ஜனவரி 20 சாராவை திருமணம் செய்துள்ளார். இதனையடுத்து மதம் மாற்றி திருமணம் செய்ததால் தங்களுக்கு 2 மாதங்களாக தொடர்ந்து மிரட்டல் வருவதாகவும், தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமென புதுமண தம்பதிகள் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய புதுமண தம்பதிகள், கடந்த 2 மாதங்களாக ஒன்றாக வாழ்ந்து வருவதாகவும், பெண்ணின் பெற்றோர்கள் கடலூர் மாவட்டத்தில் உள்ள கம்மாபுரம் காவல் நிலையத்தில் சாராவிற்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தை இருப்பதாக பொய்யான புகார் அளித்துள்ளதாகவும், இதன் மூலம் தங்களை பிரிக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினர். மேலும் தனது பெற்றோர்களால் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும், எனவே தன்னை அவர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றும் காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளதாக சாரா தெரிவித்தார். என் பேர் முகமது ஜக்ரியா. நான் போத்தனூர் பகுதியை சேர்ந்தவன். நான் இந்த மாதிரி சாராங்கிற சாமுண்டீஸ்வரியை காதல் திருமணம் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ அவங்க வீட்டில் இருந்து இந்த பிள்ளைக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. அதனால இப்போ நாங்கள் கமிஷன் ஆஃபீஸில் இருக்கோம். இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. அதனால எங்களுக்கு எல்லாருமே சேர்ந்து காப்பாற்றணும், இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். இவங்க பொய் புகார் சொல்றதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். பொண்ணோட அப்பா அம்மா பொய் புகார் கொடுத்துருக்காங்க. எங்க கொடுத்துருக்காங்க? போத்தனூர் போலீஸ் ஸ்டேஷன்ல பொய் புகார் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கெல்லாம் ரொம்ப அடாவடித்தனம் பண்றாங்க, கேட் அடிச்சு உடைக்கிறாங்க, கொலை பண்ணிடுன்னு மிரட்டுறாங்க, வெட்டிடும் அப்படின்லாம் சொல்லி மிரட்டுறாங்க. வீட்டுல இருந்து வந்துட்டு 1 மாசம் ஆகுது கல்யாணம் முடிஞ்சு, 2.5 மாசம் ஆகுது. அவங்க கல்யாணம் குழந்தை இருக்குன்னா எதுக்கு 2.5 மாசம் அவங்க வீட்டுல விட்டு வச்சிருக்காங்க? யாருமே இல்லாத சமயம் நைட்டு வீட்டுக்கு வராங்க, போலீஸ்காரங்க வந்து வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க, யார் பர்மிஷனும் கேட்கறது இல்லை. அதனால ரொம்ப இது மாதிரி ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க, அடிக்கடி ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க. அது மாதிரி ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எங்களுக்கு நீங்க தான் நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். கமிஷனர் இப்ப பார்க்கல, வந்தோம், நேரம் முடிஞ்சுது. அதனால இப்ப போத்தனூர் ஸ்டேஷனுக்கு நாங்க போறோம். நான் போத்தனூரை சேர்ந்த முகமது ஜக்ரியா இவங்களை ஜனவரி 20 கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவங்க முஸ்லீம், நான் ஹிந்து, 2 பேரும் வேற வேற கேஸ்ட் அப்படின்றதுனால எங்க அப்பா அம்மா ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. கல்யாணம் ஆகி 2.5 மாசம் ஆயிடுச்சு. 2.5 மாசமாவே டார்ச்சர் தான். எப்ப பாரு வீட்டுல வேற ஆளுங்களை வச்சு மிரட்டுறது, நோட்டை விடுறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போவும் எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க 2 பேருக்கும் எல்லாமே பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு கமிஷனர் ஆஃபீஸ்க்காக வந்திருக்கோம். கமிஷனர் இல்ல, ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அம்மா என்னை பத்தி பொய்யா புகார் கொடுத்துருக்காங்க. கல்யாணம் ஆயிருச்சு, வீட்டுல இருந்து 20 பவுன் நகை எடுத்துட்டு வந்துட்டேன், பணத்தை எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பொய்யா போத்தனூர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. அப்பா அம்மா சொல்றாங்க இல்ல அப்படி எதுவும் நடக்கல, அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லி போட்டோஸ் காமிக்கிறது இல்ல. அப்படி எதுவும் ஆகல. அக்காவுக்கு தான் ஆயிருக்கு. அக்கா குழந்தை என் குழந்தைய சொல்றாங்க. மாறியாச்சு. நான் இப்போ முஸ்லீமுக்கு கன்வெர்ட் ஆயிட்டேன். மெயின் ரீசனே நாங்க மதம் மாத்தி கல்யாணம் பண்ணதுனால தான் இவ்வளவு தூரம் மிரட்டுறது, எல்லாம் நோட் பண்றது, எல்லாம் பண்ணிட்டு